ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் பண்டிட் ஐயாவின் இந்த சிறப்பான கருத்தரங்கம் காலை முதல் இதுகாரும் மிக தெளிவாக போய்கொண்டுள்ளது. மதிய நிகழ்வில் பேசுவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். இன்றைக்கு காலையில் நேற்றுக்கு நைட்டே ஒரு செய்தி, இந்தியா ஃபுல்லாக ஒரு செய்தி, அதான் இன்னைக்கு ஹிட்டான செய்தி. அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு அனைவரும் பார்த்திருப்போம். 8வது ஊதிய கமிஷன். எஸ், கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜம்ப் இன் தி சேலரி ஹைக். எப்படிங்க? காரணம், நான் ஏன் அதை மகிழ்ச்சியாக பேசுகிறேன்? சம்பாதிக்கும் மனைவி, அதுவே எனது தலைப்பு. நைட் அந்த செய்தி பார்த்துட்டு உடனடியாக கால்குலேட்டர் பேனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, மாமா எனக்கு இவ்வளோ சம்பளம் வருமாமா, ரைட், சந்தோஷமான சந்தோஷங்க. அப்போது நமக்கு வரக்கூடிய மனைவியாகட்டும் அல்லது எதிர்பார்க்கும் கணவனாகட்டும் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அல்லது ஒரு தொடர்ச்சியான வருமானத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பது அனைவருடைய கனவு. ஏற்கனவே வாய்த்தவர்களுக்கு நமக்கு வாய்ச்சது எவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையும், வருகிற எதிர்பார்க்கின்ற அமைப்புள்ளவர்களுக்கு நமக்கு இப்படி அமைஞ்சிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும் அனைத்து மனதிலும் நிச்சயமாக இருக்கும், இல்லைங்களா? ரைட், சரி. எமது குருநாதர் ஜி.கே. ஐயாவின் பொற்பாதங்களுக்கு எனது வணக்கத்தை செலுத்தி, சாதாரண பாரம்பரிய முறையில் பார்த்து கொண்டிருந்த என்னை ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் சொல்லும் அளவுக்கு உயர்த்திய எனது உயிர் நாடி சந்திர நாடி என்பதில் எல்லளவும் ஐயம் கிடையாது. ஒரு ஜாதகத்தில் கிரகங்களை பாகை முறைகள் அடுக்கிக் கொண்டு எந்த ஒரு பேனாவும் எடுத்து எழுதாமல் பார்த்தவுடனே பதில் சொல்லக்கூடிய அமைப்பு சந்திரநாடிக்கு உண்டு என்பதில் 100% உண்மை. அது அனைவருக்கும் தெரிந்திருக்கும், பரீட்சித்து பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும். இன்றைய தலைப்பில் லக்னம் ஜாதகர், 7ஆம் இடம், வருகிற கணவன் அல்லது மனைவி அனைவரும் அறிந்ததே. இதில் என்ன ஒன்றும் பெருசாக கிடையாது. சரி, 7ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் சுயசாரம் பெற்ற கிரகம் இருந்தால் உறுதியாக சம்பாதிக்கும் மனைவி. நோட் பண்ணிக்கங்க. யாருக்காவது இல்லைன்னா செக் பண்ணிட்டு எனக்கு கேளுங்க. சிம்ம லக்னம், மீனத்தில் சனி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். இப்போ இங்கே இந்த சனியாகப்பட்டவர் சுயசாரம். ஸோ 7க்குடைய சனி 8இல் மறைந்தாலும் சுயசாரம் பெற்றதனால் உத்தியோகம் கிடைத்த மனைவியா இல்லையா? எஸ், ரைட். அந்த மனைவி தான் நைட் எனக்கு இந்த செய்தி எனக்கு கொடுத்தாங்க, இவ்வளவு உயரப் போகிறது. ஸோ ஏன் இந்த தலைப்பை நம்ம பேசக்கூடாது? சரிங்க. அதே போல கணவன், இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள், அது பொதுவாக எல்லோருக்கும் எவராவது கிரகம் இருக்கும். கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதியை எடுத்துக்குவோம். அதை விட்டுட்டு உங்களுடைய காரக கிரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் அந்த நிலையை வைத்து 3, 11, 1, 5, 9, 2, 11 இந்த அமைப்பில் இருந்தாலும் உறுதியாக உங்கள் மனைவியால் கணவரால் நிச்சயம் வருமானம் உண்டு. அதே போல 6, 8ஆக அமைந்து விட்டால் அங்கே ஏடாகூடமான செயல்கள் உறுதியாக உண்டு. செக் பண்ணி பார்த்துக்கலாம். கோச்சாரத்தில் அந்த குறிப்பிட்ட 7ஆம் இடத்திற்கு எப்போ வேலை கிடைக்கும்,
எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். உதாரணமாக கோச்சாரத்தில் பணத்தை அள்ளி கொடுக்கின்ற கிரகங்கள் குரு, சுக்கிரன், வலதுபுறை சந்திரன், புதன். இந்த கிரகங்கள் அந்த குரு அல்லது சனி மீது பயணிக்கும் காலத்தில் நிச்சயமாக ஒரு நிரந்தர வருவாயை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த 2025ஆம் ஆண்டு அனைத்து ஜோதிடர்களுக்கும் மிக பொக்கிஷமான காலம். காரணம், குரு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி ஆக போகிறது. ஸோ தனஸ்தானத்தில் காலத்துக்கு தனஸ்தானத்தில் குரு அருமையாக வீற்றிருக்க போகிறார். அவர் சந்திரன் சாரத்திலிருந்து அடுத்தது செவ்வாயின் சாரத்திற்கு ஏறப்போகிறார். நிச்சயமாக அப்போது பயிற்சி இந்த சனி ராகு கேது பிளஸ் குரு பயிற்சி. நீங்கள் செக் பண்ணீங்க, ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி மீது இப்போது குரு பயணம். நிச்சயம் உங்கள் தொழில் மாற்றம். யாருக்காவது இருந்தால் கை தூக்குங்க, சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? எஸ். ஆபீஸ்ல அல்லது பார்க்கும் வேலையில் மாற்றம் இருக்கா இல்லையா? எஸ். காலையில் பேசிய எமது நண்பர் ஜெகநாதன் கூட சொன்னார், கோச்சாரத்தில் அந்த வீட்டில் கிரக பயிற்சி ஆகும் பொழுது அங்கே கிரகம் இருந்தால்தான் அதற்கு பலன், இல்லை என்றால் இல்லை. இது ஜிகேயாவின் ஸ்டாம்ப். அனாவசியமாக இந்த 7.5 சனி, இந்த அர்த்தாசிரம சனி, இந்த சனியெல்லாம் நமக்கு இப்படியெல்லாம் கொடுத்துரும் என்று பயந்து கொண்டு இருக்கவே வேண்டாம். இப்பொழுது சனி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சியாக போகிறார். யாருக்கெல்லாம் மீனத்தில் சனி இருக்கிறது? எஸ், ரைட், நோட் பண்ணி வச்சிங்க. இப்பொழுதே உங்களுக்கு இந்த வேலையில் இருந்துக்கிட்டு இன்னும் கூடுதலாக நம்ம என்ன வேலை செஞ்சா நம்மளால் மேலும் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு உண்டா இல்லையா? சரிங்களா? ரைட். அதே போல அங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வரப்போகிறார். இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு ஏற்றவாறு அங்கே விஷயங்கள், வீண் தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க ஒவ்வொரு அந்த இருக்கும் காரக கிரகத்திற்கேற்ப பிரச்சனைகள் ஏற்படும். சம்பாதிக்கும் மனைவியாக இருந்தாலும் அங்கே பிரச்சனை உருவாகி அந்த பிரச்சனை மூலமாக நமக்கு பல்வேறு இன்னல்களை கொடுக்க போகிறது என்பதும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே போல ஜாதகம் வருது, எனக்கு இந்த பையனையோ இந்த பொண்ணையோ கட்டுறதுனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, சம்பாதிப்பாரா? 7க்கு 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் உறுதியாக சம்பாதிக்கும் மனைவியை கணவனை. 7-11 நட்சத்திர சாரம், 7-11 பரிவர்த்தனை, 7ஆம் இடம் 11 சம்பந்தப்பட்டால் உறுதியாக எடுங்கள். அவர்களால் நல்ல முறையில் அந்த காலத்தில் அந்த திசா புத்திகள் நடைமுறையில் இருந்தால் 100% அது காலத்திற்கேற்ப உறுதியாக நடக்கும் என்பதை அறுதியிட்டு சொல்லலாம். இந்த விதிகள் அடிப்படையில் பார்க்கும் கிரகத்தில் உதாரணத்திற்கு 7இல் சனி, நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜாதகங்கள் 7ல் சனின்னா திக்பலம் இல்லைங்களா? அப்போ 7ஆம் இடம் என்பது அனைத்து விதமான நாம் சந்திக்கும் நபர்கள், மனைவி, கூட்டாளி, நம்மளுடைய தொழிலில் அடுத்தவர் வரக்கூடிய நிலை, ஆங்கிலத்தில் சொல்ல போனால் விற்பனை திறன், மார்க்கெட்டிங்,
எந்தெந்த விஷயத்தை எங்கு போய் நிற்கிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், எந்த விதத்தில் சொல்கிறோம் என்பதும் 7ஆம் இடம். அந்த சனி இருக்கும் நிலை உறுதியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை உறுதியாக உண்டு. யாருக்கு 7ல் சனி இருக்குங்க? யாராவது இருந்தால் இந்த கூற்று சரியா இல்லையா இங்கே நிரூபணம் செய்யப்படும். உதாரணமாக விருச்சக லக்னம் 7ல் சனி. காலையில் பேசிய ஜெகநாதன் சாருடைய ஜாதகம், அவங்க மிஸ்ஸஸ் ஈக்குவலாக இவரோட சேர்ந்து அந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த தொழில் இல்லைன்னா நான் சும்மா இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பங்களிப்பு உறுதியாக, அந்த நிர்வாகம் அதனுடைய சம்பாத்தியம் இரண்டும் சரியாக செய்து கொண்டிருக்கும் நபர். அதே போல ஒரு சிம்மலக்கண ஜாதகம் 7ஆம் இடத்தில் சனி வக்ரம். இவங்க லேடிஸ் டெய்லர். எனக்கு இந்த வேலை இல்லைன்னா நான் அவரோட பிழைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சனியின் தன்மை. சம்பாதித்தே தீருவேன், என்னுடைய முதல் கணவன் சம்பாத்தியமே எந்த தொழிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணித்தரமாக எடுக்கக்கூடிய சம்பாதிக்கும் மனைவி கணவன். ஸோ இங்கே இருக்கிற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தொழில் மூலம் வருமானம் உறுதியாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உறுதியாக அதுக்குண்டான பலன் ஜாதகம் பார்க்கும் பொழுது, பொருத்தம் போடும் பொழுதும் அவங்க கேட்பாங்க, இந்த ஜாதகத்தால் இந்த பொண்ணை கட்டினால் எனக்கு உயர்வு உண்டா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டா ஈஸியாக நம்ம பலன் எடுத்துக்கிட்டு போயிடலாங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அதுக்கடுத்தது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு சில கிரகங்கள், உதாரணத்துக்கு சந்திரன், குரு, 2 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான். இங்கே ஒரு பழமொழி உண்டு, ஆளை பார்த்து ஏமாறாத ஊது காமாலையா. இந்த பழமொழி என்ன காரணம்னா, இங்கே சந்திரனும் குருவும் ஒரு தோற்ற பிழையை உருவாக்கும். இந்த குருவை வச்சுக்கிட்டு அவரை முடிவு பண்ணக்கூடாது. இந்த சந்திரன் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருப்பாங்க, ஆனால் அங்கே ஒரு ஏடாகூடமான செயல்கள், சஞ்சலமான விஷயங்கள், தேவையில்லாத செயல்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது அந்த தோற்ற பிழையை. காரணம், மற்ற இடத்துல எல்லாத்தையும் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அந்த பொண்ணையோ பையனோ பார்க்க போகிறப்போ, அந்த ஊரில் விசாரிக்கிறப்போ அந்த ஜாதகனுடைய பெயர் 100% தெளிவாக இருக்கும் சொல்வார்கள். ஆனால் திருமணம் ஆன பின்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் அந்த பையன் செய்கிற தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், நல்லது அத்தனையும் தெரியாது. ஸோ அங்கே ஒரு உருவத்தில் கண்டு ஏமாறாத தோற்ற பிழை என்பது இந்த 2 கிரகங்களுக்கும் உண்டு. செக் பண்ணி பாருங்க. இது அதற்கு எப்படிப்பட்ட மனைவி அமைகிறதுக்காக இந்த கருத்துக்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அட்டகாசமான, அழகான, கலகலப்பான, நக்கல் நையாண்டியோடு இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே ஜாலி டைப் உள்ள ஒரு நபர். தாராளமாக அவரை நம்பி பெண் கொடுக்கலாம். அவர் தன்னுடைய மனைவியும் எந்த சிக்கல் வந்தாலும் அந்த தன்னுடைய கலகலப்பான பாணியில் அதை சிரமமான விஷயமாக இருந்தால் கூட அதை மாற்றி நல்ல வழியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பது, அப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைவார் என்பதும் உறுதி. ஸோ குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் நம்பி கொடுக்கலாங்க. 7ல் சுக்கிரன் காரகோ பாவனாஸ்தி, அந்த பழமொழிக்கு அப்புறம் போகலாம். அது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டுமே அந்த தொந்தரவு. தன்னுடைய வீடு என்பது ரிஷபம், துலாம், தன்னுடைய நட்சத்திரம் என்பது இங்கே பரணி. அந்த 7ஆம் இடம் என்பது அந்த நட்சத்திரம் இருக்கும் இடத்தில் அது காரகோ பாவனாஸ்தி கொடுக்கும். இருந்தாலும் கணவன் அந்த பெண்ணை 100% நல்ல முறையாக வைத்து தாங்கிக் கொள்வார்.
நல்ல முறையாக வாழ்க்கை துணையை நடத்துவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அமைந்தாலும் கூட அந்த சுக்கிரன் அவருக்கு அருமையான நிலையை, அந்த மனதை, எல்லா பெண்களையும் நல்லா பார்த்துக்குவார். அது அண்டர்லைன். ஸோ யாரையும் நான் விடமாட்டேன், நல்லா தான் பார்த்துக்குவேன். அந்த சப்ஜெக்ட். ஸோ சுக்கிரன் அப்படிப்பட்ட மனைவி. அது ஒன்று. செவ்வாய் நல்ல திடகாத்திரமான, செவ்வாயினுடைய காரகத்தில் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து சற்று ஷார்ட் டெம்பர், நல்ல திடகாத்திரம். அதே மாதிரி படிப்பாக இருக்கும் பட்சத்தில் அந்த இயந்திர சம்பந்தப்பட்ட படிப்பு, அது சம்பந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம், வீடு மனை வண்டி, இது அத்தனையும் அதுக்கு அந்த பொண்ணுக்கு யோகமாக இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதற்கு அதிகமாக பிடிக்கும். எனக்கு வண்டி வாங்கி கூட இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பேசும். யாருக்கெல்லாம் 7ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வண்டி வாங்கி கொடுத்துருங்க, அவங்க சர்வ அடக்கம். இந்த தோஷம் அதுக்கு அடுத்தது. செவ்வாய் தோஷம் என்பது அந்த தோஷத்துக்கு நாங்கள் வரல. எப்படிப்பட்ட மனைவி அமைவார் என்பதற்காக இந்த கிரகங்களின் வரிசையில் என்ன மாதிரி அவங்களுக்கு தன்மை இருக்கும் என்பது மட்டுமே இங்கே குறிப்பிடுகிறோம். சரி, அதற்கடுத்தது புதன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு, குரு சந்திரன் சொல்லியாச்சு, சுக்கிரன் சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு. சனியும் சம்பாத்தியம் உள்ள, ஆனால் அதில் ஒரு சில இடத்துல அந்த மந்தத்தன்மை கொடுக்கும் என்பதும், இதையெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் இருக்கிற முதியோர்களை பராமரிப்பார்கள் என்பதும் சனி. அவங்க வீட்டில் அந்த அப்பம்மா, மாமனார் மாமனியார், வயசானவங்க யார் இருந்தாலும் மருத்துவம் முதற்கொண்டு அனைத்து விஷயத்தையும் பராமரிக்கக்கூடிய சக்தி அந்த கணவன் அல்லது மனைவிக்கு உறுதியாக இருக்கும். ஸோ அவங்களை நீங்கள் நம்பலாம். சனி. அதற்கடுத்தது ராகுக்கேது. இந்த ராகுக்கேது என்ன பண்ணுனாங்க, வழக்கத்திற்கு மாறாக என்னங்க, எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ்மேன், நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணணும், அவர் படிக்கலை, நான் நல்லா படிக்கணும், எனக்கு எங்கள் குடும்பத்தில் இருந்ததை விட நான் மாறுபட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை, செயல் அவரை தூண்டி அவருடைய செயல்படும் நிலையை தன்னுடைய குடும்பத்திற்கு மாற்று நிலையாக எதிர் திசையில் செய்யக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி, அங்கே தான் இங்கே அடுத்த மதம், அடுத்த இனம், எதிர்பாலினம், அந்த இடத்தில் சிக்கல், தேவையில்லாத அந்த முறையில் ஒரு இழி செயலான, ஒரு தாழ்நிலையான அந்த எண்ணங்களுக்கு ஆட்பட்டு அந்த தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் அந்த தன்மை அங்கே உறுதியாக உருவாகும். ராகுக்கு சொன்னதை கேது. கேது ராகு கேதுவும் இன அடிப்படையில் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. அது ஒரு சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய யோகி அவயோகி அந்த செக்ஷனில் போய் நீங்கள் பலன் எடுக்கிறப்ப எடுத்து பாருங்கள். அந்த இனமுள்ள நபர்கள் உங்களது நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் 100க்கு 100 அவர்களால் நன்மையே. நான் அதிகமாக அதை பார்ப்பதுண்டு. நேற்று பார்த்த ஒரு ஜாதகத்தில் மதுரை நல்ல மிகப்பெரிய படித்த ஃபேமிலி, டாக்டர்ஸ், தெளிவாக திருமணம் பண்ணிட்டு குழந்தை உருவாயிட்டு குழந்தை பிறந்த உடனே விவாகரத்து. அந்த பையன் ஜாதகத்தில் துலா லக்னம், 7 சுக்கிரன் புதன், 7க்குடைய செவ்வாய் மீனத்தில். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த பிரச்சனைன்ட்டு. இப்பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீது ராகு பயணம் பிரச்சனை கொடுத்தாச்சு. திருமண காரக கிரகங்கள் மீது ராகு கேதுக்கள் பயணம் மேற்கொண்டால் அங்கே சிக்கல். இது ஏன் சொல்றாங்க, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கு. அங்கே சுக்கிரன் பரணி நட்சத்திரம் 27 டிகிரி சுயசாரம் வந்துருச்சுங்களா. சுயசாரம் பெற்ற கிரகத்தால் உறுதியாக ஒரு அவமானம் உண்டு. எத்தனை பேருக்கு இருக்கு சொல்லுங்க, இங்கே செக் பண்ணிக்கலாம். எந்த கிரகம் சுயசாரம் பெற்றாலும் சரி, அந்த காரகத்துவ மூலியாக ஒரு அவச்சொல், அவமானம் உறுதியாக ஏற்படுது. அதை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இது திருமணத்திற்கு அந்த அம்மா ஒவ்வொன்று அழுகுறாங்க பாகம்.
எம்பிபிஎஸ் எம்டி அந்த பையன். நல்ல ஜாதகம். இது இரு ஜாதக கூட்டு விளைவுங்கிற சப்ஜெக்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஐயானுடைய அந்த கண்டுபிடிப்பான அதில் பார்க்குறப்போ அந்த பொண்ணோட ராகு மீது, இந்த பையனோட ராகு மீது அந்த பொண்ணோட சுக்கிரன் கரெக்டாக அந்த அமைப்பு. இது குடும்பத்தில் அதே போல் 11ஆம் இடத்தில் குரு, பாதகஸ்தானத்தில் குரு. இது என்ன காட்டுச்சுன்னா, குழந்தை என்ற குரு உருவான உடனே அங்கே சிக்கல், பாதகம். ஆக பொருத்தம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் தெளிவாக இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது, கட்ட பொருத்தம் அவசியம் தேவை. ஒரு கிரகத்தின் மீது இன்னொரு கிரகம் என்ன உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு அதே போல இன்னொரு ஜாதகம், 2 பேருமே எம்பிபிஎஸ் எம்டி படிச்சிட்டு இருக்காங்க. இருவருக்கும் நட்புடன் அந்த ஜாதகம் எனக்கு அனுப்பப்பட்டது. சிம்மத்தில் ராகு, அந்த பொண்ணுக்கு சந்திரன். பையனுக்கு ராகு, பொண்ணுக்கு சந்திரன். பார்த்த உடனே பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை. ஏன்னா இந்த ராகு உள்ள இடத்துல அந்த பொண்ணுக்கு சந்திரன் இருந்தால் அவ்வளோ ஒரு இனக்கவர்ச்சி. உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணீங்க, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க. இந்த ராகு உள்ள இடத்துல சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்குதோ பாருங்க, அவங்கள அப்படியே பிடிக்குங்க. எது சொன்னாலும் அப்படியே கேட்பீங்க. ஆனால் அங்கே அவர்களால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு பின்னால் காத்திருக்கிறது என்பதும் மறந்துவிடக்கூடாது. ஸோ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுங்கிறது ஒரு கணவன் மனையை தீர்மானிக்கும் பொழுது மிக தெளிவாக படம் பிடித்து காட்டும். சந்திர நாடியில் திருமணத்தை, அந்த அறிகுறியை, திருமண காலத்தை, இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை தெளிவாக எடுத்து சொல்லலாம். காரக கிரகங்களான இப்போ ஜாதகம் வரும் சமயத்தில் வந்த அன்னைக்கு, இப்போ சப்போஸ் இப்போ சந்திரன் பூரத்தில் ஓடிட்டு இருக்கு, பூர நாளும் 4ஆம் பாதம் ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல திருமணத்துக்குண்டான காரகிரகங்கள் சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் வரக்கூடிய அந்த நாம பார்க்கும் ஜாதகத்திற்கு திருமணம் கைகூடி விட்டது என்று தாராளமாக சொல்லலாம். உறுதியாக திருமணம் நடக்கும். அதை விடுத்து 7ஆம் அதிபதி இருந்தாலும் திருமணம் நடக்கும். மற்ற கிரகங்கள் ராகுக்கு எதுக்கு இருந்தால் உறுதியாக அந்த திருமணம் பொருத்தமே இருந்தாலும் நடக்காது. அப்படி 100% சரியாக சொல்லக்கூடிய அமைப்பு சந்திர நாடிக்கு உண்டு. அதை மீண்டும் கூர்மைப்படுத்தி சொல்ல, இந்த நபரால் இந்த நபருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும், சம்பாதிப்பு மாறும் என்பது இந்த பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு இந்த குரு, சனி, சுக்கிரன், புதன், சந்திரன் இந்த கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது, அந்த திசா புத்தியும் சம்பந்தப்படும் பொழுது இவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு உயர்வை நிச்சயமாக அவர்கள் அடைவார்கள் என்பது உறுதியாக உண்டு. ஒரு உதாரணத்திற்கு, லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி, சிம்மத்தில் சனி. இந்த ஜாதகிக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி உறுதியாக வேலை கிடைக்கும் என்று சொன்னேன். யாருமல்ல, என்னுடைய மனைவி. உறுதியாக வேலை கிடைக்கும். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அந்த கல்யாணமே பண்ணோம். அப்போவே சொன்னேன், எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கிட்ட இது இந்த மாதிரி நடக்குங்க, வேலை கிடைக்காதுங்கன்னார். கிடைச்ச பின்னாடி சார் கிடைச்சிருச்சு பாருங்க அப்படின்னு காட்டினேன். இது ஏன் சொல்லலாம் சார், சனி அன்னைக்கு எனக்கு இந்த இருஜாத கூட்டுவலி இதெல்லாம் தெரியாது. சனி என்ற தொழில், பணம் என்ற குரு, என்னுடைய குரு சிம்மத்தில், உறுதியாக வேலை கிடைக்கும், தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். ஒரு கிரகம்
நிற்கும் இடத்தில் அடுத்தவருக்கு உண்டான அந்த பாசிட்டிவ் கிரகம் நட்பு கிரகம் இருந்துவிட்டால் செயல் உறுதி, நல்ல செயல் உறுதி. அதை ஒட்டுமொத்தமாக தீர்மானம் செய்து இவருக்கு இந்த வருமானம் வரும், இந்த பிரச்சனை வரும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த கிரக நகர்வு, கோச்சார நிலை, அதனுடைய திசா புத்தி, இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வருகின்ற வந்தாச்சு, இப்போ கணவன் மனைவி வேலையில் இருக்காங்க, எந்த நேரத்தில் என்ன வேலை செய்ய சொல்லலாம், அதற்கு ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்தணும் இல்லையா? சரி, உங்கள் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணுங்க. 7ஆம் இடத்தில் எந்த கிரகம் இப்போ போயிட்டு இருக்கு பாருங்க. நட்பு கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த வேலையை செய்ய தூண்டும், பார்க்கும் கிரகம் அந்த செயலை செய்ய தூண்டும். அந்த அடிப்படையில் அந்த திசாபுத்தி இருந்தால் சம்பாத்தியம், சாருக்கு சொன்ன மாதிரி சனி மேல் சனி வர்றப்போ புது தொழில் செய்யணும்னு ஆசை வரும், சம்பாதிக்கும் எண்ணம் வரும். அந்த மாதிரி அதை எந்த விஷயத்தை கையில் எடுத்தால் வருமானம் வருமோ அதை கையில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகுங்கள். அவர் சொல்லும் அந்த பிரச்சனைகளை கையாண்டு நிச்சயமாக வருமானத்தை உருவாக்கக்கூடிய வழியை கண்டுபிடித்து வருமானத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள். சம்பாதிக்கும் மனைவியும் அந்த சம்பாத்தியத்தில் ஹாயாக உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் கணவனுக்கும் இருந்துவிட்டால் அந்த குடும்பம் நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்து. கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இரு சம்பாத்தியம் என்பது தவிர்க்க முடியாத, விலைவாசிகளின் அடிப்படையிலேயே இன்றைய 8வது ஊதிய கமிஷன் உருவாக்கப்பட்டுள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 186% உயர்வு என்று சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு உயர்வு வருமா என்பது தெரியவில்லை. இந்த சம்பாத்தியம் என்பது புருஷ லட்சணம், அதையெல்லாம் தாண்டி சம்பாத்தியம் பெண் லட்சணமும் என்று சொல்லி பெண்கள் சம்பாதித்தால் அந்த வம்சமே உயரும். அன்றைக்கு சொன்னார்கள் பெண்கள் படித்தால் உயரும் என்றது. பெண் படித்து ஒரு வேலைக்கு போன்றால் போகும் சமயத்தில் அந்த குடும்பத்தையே உயர்த்துவாள் என்பதே என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆக பெண்கள் இன்றைக்கு அனைத்து சமுதாயத்திலும் அனைத்து விதமான துறையிலும் மிக வேகமாக முன்னேறி வரும் இந்த சூழ்நிலையில் அனைத்து நண்பர்களும் அவர்களுடைய பெண் குழந்தைகளை அதிகமாக முன்னிலைப்படுத்தி படிக்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிந்த சற்று முன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் கணவர், அந்த நபர் குடும்பத் தலைவர் இருந்து விட்டார். அந்த குழந்தை 9வது படிக்குது, இன்னொரு குழந்தை 7வது படிக்குது. அப்பொழுது அந்த ஜாதகம் 2 என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு சதய நட்சத்திரம், இன்னொரு பொண்ணு அவிட்ட நட்சத்திரம். இன்றைக்கு சதய நட்சத்திரம் உள்ள பெண் இன்னைக்கு MBBS திருவாரூர் காலேஜில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அன்றைக்கே சொன்னேன் இந்த பொண்ணுக்கு MBBS கிடைக்கும், தாராளமாக சேர்த்துங்க அப்படின்ட்டு. அவிட்ட நட்சத்திரம் உள்ள பொண்ணு வெட்டினரி டாக்டர். 3 பெண்கள், 2 பெண்கள் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. 3ஆவதாக இருக்கிற பெண் குழந்தை 10வது படிச்சுட்டு இருக்கு. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டும் சூரியன் செவ்வாய் சிம்மத்தில் உறுதியாக ஒரு நாள் இந்த பொண்ணு IAS அப்படின்ட்டு அந்த சொன்ன உடனே அந்த குழந்தை நான் கண்டிப்பாக கலெக்டருக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு, இந்த அதாவது சின்ன வயசு 10வது படிக்கிற பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 14, 15. இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நாம் பார்க்கும் ஜாதகத்தில் அந்த கிரக சேர்க்கை, திசா புத்திகள், அந்த ஏஜ் ஃபேக்டர், இதை வைத்து உறுதியாக சொன்னால் உத்வேகம் கொண்டு அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும், சம்பாதிக்கும் கணவர்களை அவர்கள் நாடுவார்கள். குடும்பம் நல்லபடியாக அமையும். ஜோதிடம் குடும்பத்தை காக்கவே, குடும்பத்தை அழிக்க அல்ல, எதையும் பாசிட்டிவாக எடுத்து சொல்வதும், அந்த ஜாதகத்தில் குறையே இருந்தாலும் அதை சொல்லும் விதம், எங்கள் ஐயா சொல்லுவார், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார். கெட்ட விஷயத்தை லாவகமாக பயன்படுத்தி சொல்லவும், அந்த நல்ல விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லுங்கள். விதிகளை விஷயத்தில் விதிகளாக கொண்டு விதிகளை விட்டு எங்கும் வெளியே செல்லாமல் நல்ல சாதாரண சிம்பிள வலிமையுள்ள விதிகளை கொண்டு நல்ல திறமையான பதில்களை சொல்லி வாழ வைக்க இந்த சந்திரநாடி
என்னுடைய ஜிகே ஐயாவின் கண்டுபிடிப்பான இந்த அருமையான விஷயத்தை கையில் கொண்டு நான் பார்த்து வரும் வேளையில் கிட்டத்தட்ட நேற்றுக்கு எனக்கு பார்க்க முடியாத அளவுக்கு ஜாதகம் கடந்த பேசிய கடன் நோய் வழக்கு என்ற சப்ஜெக்டுக்காக ஐயாவோட உடனடியே கூப்பிட்டு சொன்னேன். கிட்டத்தட்ட 6-7 ஜாதகம் ஐயாவோட சொல்லும்போது 5வது ஜாதகம், அதுக்கடுத்து 2 ஜாதகம் என்னால் உண்மையாலுமே பார்க்க முடியல. இன்றைக்கி மறுபடியும் 2 ஜாதகம் காலில் வந்திருக்கு. ஒரு ஜாதகத்திற்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணுறேன். அது கவலை இல்லாமல் போடுறாங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரும் எனக்கு கொடுத்து வரும் ஆதரவு அளப்பரியது. அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சந்திரநாடியில் பதில் சொல்ல வரக்கூடிய திருமண பொருத்தத்தை 2 ஜாதக கூட்டு விளைவின்படியும் சந்திரநாடியில் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இன்றைக்கு இது செயல்தான் நடக்கும் என்பதை 100% சரியாகவும் சொல்லிக் கொண்டிருக்கும் எனது ஜாதகத்தில் என்னுடைய ஜோதிடத்தில் மைல்கல்லாக எனது ஐயாவின் ஜிகே ஐயாவின் கருத்துக்களை கொண்டு தெளிவாக கூறி வரும் இந்த வேளையில் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த பண்டிட் ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை கூறி இதுவாரும் எனது பேச்சை கேட்டிருந்த ஜோதிடராக அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.